Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titans episode 54 part 2. ஓபன் பண்ணா அப்படியே வால்குள்ள இப்ப சேஃப்டியா இருக்க மக்கள் அதிகாரிகள் சில பல சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அத்தனை பேருமே என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி கொஞ்சம் பதட்டத்திலேயே தான் இருக்காங்க. அதே நேரம் அர்மின் நெஞ்சிலேயே கத்திய குத்தி அவனை எழுப்பிட்டான்ல, அதுக்கப்புறம் அவன் கொலோசல் டைட்டனை போட்டு தள்ளுறதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெளிவா சொல்லிடுவான். அத பண்ணா மட்டும்தான் அந்த பெர்டோல்ட் பையில ட்ரிக் பண்ணி ஏமாத்தி போட்டு தள்ள முடியும். சொல்ல போனா இதுக்கப்புறம் இந்த பேட்டில் நம்மளோடது, நீயும் நானும் சேர்ந்து தான் அவனை சம்பவம் பண்ணணும் அப்படின்ட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே கொலோசல் டைட்டனான நம்ம பெர்டோல்ட காலி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதே நேரம் அந்த லூசு பைய ரைனர் இருக்கானே ஆர்மர்டு டைட்டன், அவனை டைவர்ட் பண்றது மிச்ச இருக்க ஆளுங்களோட வேலை. அர்மின் அங்க என்ன பிளான் போட்டிருக்கான்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னவா இருந்தாலும் சரி அந்த பிளான்குள்ள இவனை இன்டர்ஃபியர் ஆக விடக்கூடாது. சோ ஒரு வழி பண்ணிய தீரணும்னு வேகமா போனா அவன் பாத்தீங்கன்னா உசாரா இவங்களை கண்டுக்காம மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போவான். எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும், என்ன இவன் நம்மள கண்டுக்காம அசிங்கப்படுத்திட்டு போறான், அதுவும் இறனை நோக்கி தான் போறான்னு தெரிஞ்ச உடனே மிகாசா வேற வழி இல்ல அவனை இன்னைக்கு சம்பவம் பண்ணிட வேண்டியதான்னு அடிச்சு புடிச்சு பிச்சுக்கிட்டு போய் ஓடிட்டு இருக்க அவன் கால்ல கரெக்டா எய்ம் வச்சு ஸ்பீரை வச்சு அடிப்பாளா, அதை அடிச்சு வெடிச்ச உடனே ஓடிட்டு இருக்க வேகத்துல அடிச்சு புடிச்சு கண்ணா பின்னான்னு செதறி போய் விழுவான். அவனை டைவர்ட் பண்ணி தடுக்க முடியலனா வேற வழி இல்ல, அவனை இங்கே கொல்லணும், விடக்கூடாது, நம்ம இறனையும் ஆர்மினையும் ப்ரொடெக்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு கொலை வெறியில சொல்லுவா. ஜீன் பார்த்துட்டு மிரண்டுட்டான். கரெக்ட் தான், ஒரு வழி பண்ணிடலான்ட்டு போவாங்க. ஆனா அதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா இவங்க கிட்ட இன்னுமே 3 தண்டர் ஸ்பியர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். கரெக்டா யூஸ் பண்ணலன்னா டெஃபினட்டா இவங்களால வின் பண்ண முடியாது. அதனால வேகமா போவாங்க. அதே நேரம் ரெய்னர் பாத்தீங்கன்னா அங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். என்னன்னா அவன் கால்ல வந்து அடிச்சு அவன் ஆர்மரையே செதற அடிக்கிற அளவுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதான் நம்ம பெர்டோல்ட் இருக்கானே, அவன் ரெய்னர் அடிபட்டு கிடக்கும் போது எப்படியாச்சும் பின்னாடி மல்லாக்கப்படுத்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தாக்கப்புடி, மிச்சம் நான் பாத்துக்கிறேன்னு கிளம்பி இருப்பான். சோ இப்படி பழைய விஷயத்தெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு அப்படியே சுத்தி முத்தி பார்ப்பான். அங்க கொலோசல் டைட்டன் இறனை நோக்கி போயிட்டு இருக்குது. அவனும் அங்க தொக்கா மாட்டிட்ட மாதிரி தான் தெரியுது. இவங்களோட டார்கெட் அவன் மட்டும் தானே, அப்போ பிரச்சனை இல்ல, இவங்க தான் இடையில வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமா இவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் அங்க கொலோசல் டைட்டன் இருக்கானே, அதான் பெர்டோல்ட், அவன் பார்த்துட்டு 104வது பேட்ச சேர்ந்தவங்க மட்டும் தான் இப்ப அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா மத்தவங்க எல்லாருமே நான் பண்ண பிளாஸ்ட்ல செத்து போயிட்டாங்க. ஆக்சுவலா அந்த பிளாஸ்ட் அப்ப எல்லாரும் செத்துருவாங்கன்னு நினைச்சேன், ஆனா மிஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அர்மின் பாத்தீங்கன்னா இப்ப இறனை நம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, அவன் இருக்கிற நிலைமைக்கு அவனால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அவன்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க போதே அவன் அங்க பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருப்பான். சரி கடைசியில எப்படியும் சாகத்தான் போறானுங்கிற நம்பிக்கையில அவன் வந்துகிட்டு இருக்கான். அங்க அர்மின் பாத்தீங்கன்னா இது என்னோட பிளான், இந்த பிளான்ல நான் எந்த அளவுக்கு ஹோல்டு பண்றனோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னு உடனே எனக்கு லைட்டா பீதி ஆகும். ஏன்னா இப்ப போட்டிருக்க பிளான் படி அர்மினோட உயிர் போறதுக்கே வாய்ப்பு இருக்குது. பட் அவன் தெளிவா சொல்லிடுவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கடலை பார்க்காம அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டேன், என்ன ஒரு டைம் உசுர கொடுத்து போராட போறேன், ஆனா இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்குது, உனக்கே தெரியும் நான் அந்த அளவுக்கு தைரியம் இல்லாதவன் தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாத்துருவோங்கிற மாதிரி சொல்லுவானா. எனக்கு அதான் பயமாவே இருக்கும். ஏன்னா நம்ம அர்மினை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏதாச்சும் ஒண்ணு கோக்குமாக்கா அவன் பண்ணத்தான் செய்வான். பட் அவன் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஒன்னா சேர்ந்து ஓஷனை பார்ப்போம், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன், அதனால நீ என்ன நினைச்சலாம் கவலைப்படாத, எது நடந்தாலும் சரி நான் போட்ட பிளான பக்காவா பண்ணிரு, எந்த ஒரு ஃபெயிலியரும் இருக்க கூடாதுன்னு சொன்னோன்னே சரி ஓகேன்ட்டு இறன் எந்திரிச்சு நிப்பான். அவன் நல்ல நேரம் கரெக்டா அந்த ஓரத்துல காலை வச்சிருப்பான், கல்லு வலிக்கி விட்டு மேல இருந்து தேய்ச்சிக்கிட்டே கீழே விழுவான். ஐயோ போட்ட பிளான் ஊத்திக்கிச்சா, இறனுன்னு அவன் மேல இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். உடனே பெர்டோல்ட் பார்த்துட்டு, அட பாவிகளா நீங்க போஸ்ட் கொடுக்கறத பார்த்துட்டு ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன், ஆனா ஒரு வெங்காயமும் இல்ல அப்படின்னா சண்டை எப்பவோ முடிஞ்சு போச்சு, அவனால ஒழுங்கா நிக்க கூட முடியல. ஐயோ ஐயோ, சரி நீ பேலன்ஸ் இருக்கிறது அர்மின் தானே, அவன் சோழிய முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பான். அவன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான்னு வைங்களேன். எஸ்கேப் ஆகி டைரக்டா அவன் ஃபேஸ் கிட்ட போய் நிப்பான். பரவாயில்ல அர்மின், நல்லா கடைசி வரைக்கும் இறங்கி சண்டை போட்டிருக்க, ஆனா அது இதோட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவன் பாடியில இருந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பானா. இத பாத்துட்டு இருந்த மிகாசாக்கு பதறும், ஐயோ இறனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு. ஆனா இப்ப அவ போனான்னா அர்மின் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிரும். அவங்க ரெண்டு பேருக்கு மேலயுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இப்போதைக்கு ரெய்னரை காலி பண்றத மட்டும் தான் யோசிக்கணும்னு அப்படியே அவ கான்சென்ட்ரேஷனை இங்கே திருப்புவா. ஜேன்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ரெய்னர் மூவ் பண்ண முடியாம கிடக்குறான். இந்த டைம்ல தான் அந்த 3 ஸ்பியரையும் யூஸ் பண்ணி கரெக்டா அவனை காலி பண்ணணும். மிஸ் பண்ணா கண்டிப்பா அதுக்கப்புறம் அவன் சிக்கிறது கஷ்டம் தான். இதை எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படின்ட்டு எல்லாருமே கொஞ்சம் வெறி கொண்டு தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவனுமே இப்ப அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அத்தனை பேரும் அட் டைம்ல சும்மா பாஞ்சு அட்டாக் பண்ண போவாங்க. அதாவது 4 பேரும். அந்த டைம் ரெய்னர் உசாரா என்ன பண்ணிட்டான், போனி ஷாஷா கிட்ட மட்டும்தான் அந்த தண்டர் ஸ்பியர் இருக்குது. அதனால அவங்கள ஃபர்ஸ்ட்
தடுத்தாலே போதும், மத்தவங்க யாராலையும் இவனை எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போய் அங்க இருக்க ஓடுங்க எல்லாத்தையுமே அப்படியே அடிச்சு தெரிய விடுவானா. அது கண்ணா பின்னான்னு ஷாஷா மேல போய் சொருகும். கோனி என்ன பண்ணிடுவான், ஒரு ஸ்பியர் அவன் வாயில விட்டு அடிச்சுட்டு ஷாஷாவை காப்பாத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப். அந்த டைம் மிகாசாக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அவங்க போட்ட பிளான்ல ஒரு தண்டர் ஸ்பியர் மிஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலா பிளான் என்னன்னா, ஒரு ஸ்பியரை அவன் வாயில வச்சு அடிச்ச உடனே அவன் வாய் ஓபன் ஆகும். அந்த டைமுங்கும் போது மத்த 2 ஸ்பியரையும் வாய்க்குள்ள விட்டு அடிச்சோன்னா அங்கனே மல்லாக்க விழுவான். அப்படியே உள்ள இருக்கவனை வெளியே இழுத்து போட்டு சம்பவம் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. ஆனா இப்போ ஷாஷாவோட ஸ்பியர் வெடிச்சிருச்சு, கோனியோடது மட்டும் வாயில போய் அடிச்சிருக்கு. ஆனா அவன் வாய் ஓபன் ஆகல. ஏன்னா ஒண்ணு மட்டும் அடிச்சா பத்தாது. இப்ப பேலன்ஸ் இருக்குது மிகாசாவோடது மட்டும்தான். அதனாலதான் அவன் அங்க நடுங்கிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க பெர்டோல்ட், அதான் கொலோசல் டைட்டன், அவன் பாடியில இருந்து பயங்கரமா ஸ்டீமை வெளியில எமிட் பண்ணிட்டு இருக்குது. அர்மின் என்ன பண்ணிட்டான்னா, அவன் பல்லுல கொக்கிய போட்டு இழுத்து பிடிச்சு நின்னுட்டு இருக்கான். மசில்ல போட்டா கண்டிப்பா பிச்சுக்கிட்டு வந்துரும். அதனால பல்லுல போட்டு லாக் பண்ணிட்டான். பெர்டோல்ட்டுக்கே புரியல என்னாச்சு, நான் பண்ற போர்ஸுக்கு இந்நேரத்துக்கு அவன் பிச்சுக்கிட்டு போயிருக்கணுமே, அவன் குழம்பி போயிருப்பான். ஆக்சுவலா அர்மின் ஒரு கெஸ் பண்ணிருந்தான். அதாவது அவன் பண்ற ஸ்டீம்ல வந்து அவனோட பிளஷ் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறையுமே தவிர அவனோட எலும்பு கரையாது. அதனாலதான் பல்லுல போட்டு லாக் பண்ணதுனால அவன் அப்படியே ஸ்டேபிளா நின்னுட்டு இருப்பான். கொலோசல் டைட்டனுக்கு இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது. அவன் பாடியில இருந்து அவன் ஸ்டீமை எமிட் பண்ணானா அவனால மூவ் பண்ண முடியாது. சோ இப்போ அந்த ஹீட்ல அர்மின் தொக்க மாட்டிட்டான். அதை பார்த்துட்டு பெர்டோல்டுக்கும் புரியல, என்ன அர்மின் நீ தான் பயங்கரமா யோசிப்பியே, கடைசியில ஏன் இப்படி ஒரு லூசுத்தனமான பிளான போட்டு வந்த, நீ இப்ப இதுல வந்து மாட்டிட்டதுனால இதுக்கப்புறம் நீ சாகத்தான் போற அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஏன்னா கயிறு இப்ப கட்டானாலும் இவன் மேல இருந்து கீழே விழுவான். இந்த கொக்கி வந்து கரெக்டா ரிலீஸ் ஆகணும். நம்ம பையன் ரிலீஸ் பண்ணிட்டு வர மாதிரி தெரியல. இது பத்தல, இன்னும் நான் டைமை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் விடாம புடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். பெர்டோல்ட் புரியாம இன்னும் யோசிப்பான், இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இறன் ஏதாச்சும் பண்றானான்ட்டு கீழே பார்த்தா அவன் இருந்த இடத்த விட்டு அசையவே இல்ல. மிகாசாவும் மத்தவங்களும் பாத்தீங்கன்னா ரெய்னர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அர்மின் ஒண்டியாலா வந்து இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படின்னா உங்ககிட்ட பிளான் எதுவுமே இல்லாம நீயே வாண்டடா இப்படி எஃபோர்ட் எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கியா? எனக்கு புரியுது அர்மின், நீ சாக முடிவு பண்ணிட்ட. சரி உன்னோட இறுதி முடிவை நானே எழுதிடுறேன்னு அவன் இன்னும் அவன் பாடியில இருந்து ஸ்டீமை பயங்கரமா ரிலீஸ் பண்ண உடனே அர்மினோட ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா எரிஞ்சு போச்சு. ஆனா உயிர் இருக்குது. இனி எல்லாமே இறன் உன்னோட கையில தான் இருக்குது. என்னோட கனவு ஆசை லட்சியம் எல்லாத்தையுமே நீ தான் இனி நிறைவேற்றணும். நீ தான் ஓஷனை பார்க்கணும். நீ பார்த்தா நான் பார்த்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அவனால முடியல, பாடியில ஸ்ட்ரென்த் இல்லன்னு வைங்க விட்டுருவான். அப்படியே திருச்சு கீழே விழுவான்னு வைங்க. என்ன பிளான் பண்ணிருக்கானுன்னு தெரியல. அதே நேரம் இங்க ரெய்னர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தான்ல, மிகாசா வேற பயத்துல நின்னுட்டு இருக்கா, எப்படி அவனை அட்டாக் பண்றது, வாய் ஓபன்ல இல்லையேன்னு. அப்ப தான் ஒரு சவுண்ட், மிகாசா உன்னோட யூஸ் பண்ணாத நான் பாத்துக்கிறேன்னு. அப்ப திடீர்னு ஒரு தண்டர் ஸ்பியர் ரெய்னரோட வாயில வந்து குத்தி வெடிச்சு அவன் வாய் ஓபன் ஆயிரும். எல்லாம் மிரண்டுவாங்க, யார் இந்த வேலையை பார்த்தான்னு. பார்த்தா அது நம்ம ஹாஞ்சி. அவன் இன்னும் சாகல பாவம், ஒன் சைடு கண்ணு மட்டும் போயிருச்சு போல. மிகாசா இனி நீ தான் பாத்துக்கணும்னு கத்திட்டு போன உடனே பாஞ்சி போவா. சோ பேலன்ஸ் இருக்குது இவதான்னு சொல்லிட்டு ரெய்னர் பிடிக்க போவான். அக்கர்மென்ஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். அவங்கள பிடிக்கவே முடியாது. மிகாசாவை சொல்ல வேணும், அவன் பிடிக்க வந்த கையிலேயே வாக்கிங் போட்டு மின்னல் வேகத்துல போய் நாக்குல போய் நிப்பான். ரெய்னருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆத்தாடி உள்ள வந்துட்டாலா சோலி முடிஞ்சுன்னு. ரெய்னரு வெளியில வாடான்னு சொல்லி தொண்டைக்குள்ள அந்த ஸ்பியரை அனுப்பி விட்டுட்டு அப்படியே வெளியில ஒரு ஜம்பா போடுவா. பட்டால்னு வெடிச்சு டைட்டனுக்குள்ள இருந்து செதறி அடிச்சு வெளியில வருவான். அதே நேரம் இங்க பயங்கரமா ஸ்டீமை யூஸ் பண்ண உடனே கொலோசல் டைட்டனோட பாடி பாத்தீங்கன்னா காஞ்ச கருவாடு மாதிரி ஆயிருச்சு. ஆனா அவனுக்கு அதை பத்தி எல்லாம் இப்ப கவலை இல்ல. ஏன்னா இப்ப இறனும் மாட்டிட்டான், அங்க சோல்ஜர்ஸும் செத்து போயிட்டாங்க, குதிரைகளும் காலி. இனி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கீழே இறனை பார்த்தா அது இறனே கிடையாது, ஆர்னிங் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதான். இந்த ஸ்டீமுக்கு நடுவுல பார்க்கும்போது அது இறன் அங்க இருந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப அவன் எங்க போனான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த கேப்ல பின்னாடி இருந்து நம்ம இறன் பாஞ்சு வந்து கழுத்தை வெட்டி உள்ள இருந்து அவனை புடிச்சு பிச்சு வெளியே எடுப்பான். அப்பதான் தெரியுது இது டிராப். அர்மின் நல்லா செஞ்சுட்டப்பா. அப்ப ஆரம்பத்துல இருந்தே இதான் உன் பிளான். அவன் ஹார்னிங் பண்ற வரைக்கும் நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன்னு நானும் அவசரப்பட்டு விட்டுட்டனே, கடைசியில இப்படி வந்து மாட்டிட்டேனேன்னு நடுங்கிட்டு இருப்பான். அந்த டைம் கொலோசல் டைட்டன் அப்படியே சுருண்டு கீழே விழும். இனி இதுக்கப்புறம் பெர்டோல்ட்டால உடனே எல்லாம் கொலோசல் டைட்டனா மாற முடியாது. அவன் கை காலெல்லாம் வெட்டி தான் இறன் தூக்கிட்டு வருவான். அப்ப இறனுக்கு அர்மினோட ஞாபகங்கள்லாம் அப்படியே வரும். சின்ன வயசுலயே அவனை பாத்தீங்கன்னா நிறைய பேர் புள்ளி பண்ணாங்கன்னா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பானே தவிர திருப்பி அடிக்க மாட்டான். ஏன்டா அப்படி ஒவ்வொரு டைமும் தோத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டா நான் ஒன்னும் தோக்கல, ஏன்னா நான் தான் ஓடலையேம்பான். ஆக்சுவலா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இறனும் அர்மினும் மீட் பண்ணிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்து இப்ப அர்மினை காட்டுறாங்க. ஆள் அப்படியே கருகி போய் பொசுங்கி போயிருக்கான். எனக்கு ஒண்ணுதான் புரியல, பயந்தாங்கோலியாமா, ஆனா பாடியில பாத்தீங்களா 8 பேக்ஸ் வச்சிருப்பான். இறன் பார்த்துட்டு எங்களை விட தைரியமா நீ தான் இந்த வேலையை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பண்ணிட்டு இல்லன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அப்படியே கவலைப்பட்டுட்டு இருப்பான். இனி இதுக்கப்புறம் அர்மினை காப்பாத்துறாங்களா இல்ல அவன் கம்ப்ளீட்டா செத்துட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.